இந்த பக்கம் ராகினி விக்ரம் கிட்ட இப்படி சொன்னான். ஏங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாராம். தெரியும் தெரியும். உங்க தம்பி பொண்டாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கால்ல கீழ விழுந்து ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தாலாம். ஆமா ஆமா, அந்த எம்ஆர்ஓ காலில் போய் விழுந்து சென்டிமெண்டா பேசி அவனை வெளியே கொண்டு வந்திருக்கா. ஆமாங்க, அவளுக்கு ரொம்ப மூளை ஜாஸ்தி. சரி சரி கிளம்பு, நம்ம ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அவன் ஜெயிலில் இருக்கப்ப கூட ஒரு வாட்டி கூட போய் பார்க்கல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட போலனா தப்பாயிடும். போயிட்டு வந்துடலாம் வா. இப்ப எதுக்குங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் அவ குழந்தை பெற்றுக்குவா. அப்ப போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ ஒரு வாட்டி போயிட்டு திரும்ப அப்புறம் ஒரு வாட்டி எதுக்கு? அப்பயே போலாம், விடுங்க. உங்க அம்மா ஆச்சு அங்க இருந்தாலும் பரவாயில்ல. உங்க அம்மா கூட அங்க இல்ல, உங்க பெரிய அண்ணன் வீட்டுல இருக்காங்க. இப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம்? விடுங்க விடுங்க, அவ குழந்தை பெற்றதுக்கு அப்புறமே போவோம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம கண்டி போகணும்னு வச்சுக்கோ, நம்மள பார்த்த உடனே பணம் கிணம் கேட்பாங்க. எதுக்கு வந்தவனே, நம்ம ஒன்றும் போக தேவையில்ல. சரி சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். ஒரே வாட்டி அப்பவே போவோம். பார்வதி பேக் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புனா. ஏங்க, நான் போயிட்டு வரேங்க. எங்க பார்வதி? வேலைக்கு போயிட்டு வரேங்க. யாராச்சும் ஒருத்தராவது வேலைக்கு போனா தானேங்க குடும்பம் நடத்த முடியும். வேணா பார்வதி, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஏற்கனவே இன்னைக்கோ நாளைக்கும் டெலிவரி டேட் வேற பக்கத்துல வந்துருச்சு. நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். அப்புறம் வயிற்றுல இருக்க குழந்தை கூட ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நானே ஏதோ ஒரு வேலைக்கு போறேன். உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போறேங்க. நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேங்க. இப்ப இருக்க நிலைமையில 2 பேரும் வேலைக்கு போனாதாங்க நம்மளால குடும்பத்தை நடத்த முடியும். நான் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதாங்க எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். டெலிவரி கூட ஃப்ரீ டெலிவரி ஆகுங்க. இந்த விஷயத்துல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா இருப்பேன். பார்வதி, எனக்கு உன்னை இந்த நிலைமையில வேலைக்கு அனுப்ப பிடிக்கல. சரி, இதுக்கப்புறம் உன் விருப்பம். பத்திரமா போயிட்டு வரணும். நான் கூட ஏதாவது வேலை கிடைக்குதான்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு 2 பேரும் ஒரே வாட்டி வீட்டிலேருந்து கிளம்புனாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.